ராமதாஸ் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு நாம எதுவும் சொல்லலை. நாம என்னைக்குமே வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவோம். என்ன வயசுக்கா? ஆமா, செயல்பாட்டுக்கு தான் மரியாதை, வயசுக்கெல்லாம் மரியாதை தம்பி. நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னா. ஆமா, என்னைக்கு சொன்ன? நேத்து. அப்படியா? நான் இன்னைக்கு சொல்றேன், வயசுக்கு மரியாதை கொடுத்தா நம்ம பேசுவோம். அதுல ராமதாஸ் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்த ஜி.கே. மணி அவர்களே சொல்லியிருக்காப்புல. நாம எதுவும் சொல்லல. அவரா? அவர் ஊர்ல சொல்லிக்க மாட்டாங்க, பெரிய மனுஷன். இன்னைக்கு நேரடியா பிரஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல, ராமதாஸ் ஒரு டம்மி பீஸுங்க அப்படின்னா தெரியாது, தற்குறிங்க அவரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காப்புல. ஆதாரம் இருக்கு தலைவா? ஆதாரம் இல்லாம நீ பேசுறது, ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன். ஆதாரத்தோட அதான் நீ வீடியோல பார்க்க போறோம். சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. இது இல்ல வயசுக்கு மரியாதைன்றீங்க, அதுவும் நம்புற மாதிரி இல்ல. ஜி.கே. மணி இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்றீங்க. அவர்லாம் அப்படி பேச மாட்டாரானே. அவர் முன்னாடி மைக்கே விசில் அடிச்சா கூட சரி, ஏதோ அறியாப்புல தற்கூரி நடந்துக்கிறான், நம்ம ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா மைக்கெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, கட்சி நல்லா இருக்கு அப்படின்னு அப்படி கட்டுக்கோப்பா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போவாப்புல. நல்ல மனுஷன், அப்படிதான் கொண்டு போவாப்புல. ஆனா ஜி.கே. மணி ஏன் அப்படி சொன்னாருன்னு இது வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கு. அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா மகனுக்குள்ள நயனங்கிறாங்க அப்படின்னு இந்த தக் லைஃப் டீசரா ஏதோ ஒன்று வந்து ஒரு டைலாக். இது அப்பனுக்கு மகனுக்குமான ஒரு பவர் கிளாஸ் சண்டை. இது தக் லைஃப் படங்களா? இல்ல தைலாபுர லைஃப். நம்ம ஊரு சந்தோஷ் நடராஜன் அவர் தான் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சண்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த சண்டை இன்னைக்கும் அந்த சண்டை நீண்டு கொண்டு இருக்கிறது. அதுல டிவி கதை மாதிரி இவனுங்க வேற தினமும் கூட்டத்தை போட்டு. அதுல இன்னைக்கு வன்னியர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு, கட்சி நிர்வாகிகள் இல்ல, ஏன்னா கட்சி நிர்வாகிகளை வரல, யாரும் வரல. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க பவர் இல்லையா? ரைட்டு, இப்ப அடுத்தது வன்னியர் சங்கத்துல பவர் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருவோம். அப்படிலாம் கிடையாது. பாமக காரியங்கள் கூட்டு வைப்பா வராங்களான்னு பார்ப்பான். வல்ல ரைட்டு. அப்ப நம்மள படிக்கல. சரி, வன்னியர் சங்கமா நம்ம கைக்குள்ள இருக்கல, அதையும் டேக் ஓவர் பண்ணிட்டாருமா, கூட்டுவோமா? வருது அப்படி வன்னியர் சங்க நிர்வாகிகளை நீ கூட்டு பார்த்துருக்காப்புல. அதுல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள வச்சு மீட்டிங் போட்டிருக்காப்புல. அந்த மீட்டிங்கை போட்டு எடுத்த முடிவு என்னன்னா, இந்த 10.5% ரிசர்வேஷனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஸ்டேட் கவர்மெண்ட். கொடுத்துரு, 10.5 கொடுத்துரு அப்படிங்கிறப்பல. அப்படி கொடுக்கலனாக்கா இப்ப நாங்க ரொம்ப உக்கிரமான போராட்டத்துல இறங்க போறோம். அதான் வன்னியர் சங்க நிர்வாகிகளை கூட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால இந்த தடவை போராட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவு, நீங்க கட்டுக்கலங்காத காளையாக நீங்க கட்டு கொடுத்தே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கட்டுமரட்டத்தனமான ஒரு போராட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. பூரா 13 பேர் தானே? 13 பேர் தானே? 13 பேர் போராட்டம் பண்ண போறோம். 13 பேரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு போலீஸ் தேவைப்பட போகுது? 13க்கு 13 போலீஸ்னே வச்சுக்கிடுவான். இல்ல கூட ஒரு 25 போலீஸ் இவ்வளவுதானே? இவ்வளவுதானே பாஸ். அதுவும் இல்லாம வர்ற 13 பேர் வயசானவங்களா இருக்க போறீங்க. அது இவர் வருவாராங்கிறது தெரியாது. அதனால அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போகும் பொழுதுதான் ஜி.கே. மணியிட்ட மைக்கு நீட்டாட்டாங்க. நம்ம ஆளுங்க நீட்டு கேட்கும் பொழுது, கட்சியை வழிநடத்த போவர் யார் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. இப்ப பவர் பார்ட்டேஜ் யார்ட்ட இருக்கு, கமல்கிட்ட இருக்கா அல்லது சிம்புகிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க ஜி.கே. மணி சொன்னது அப்படின்னு, சிம்பு இனிமே நான் தான்டா இங்க சக்திவேல் ரங்கராய நாயக்க அப்படின்னு. இனிமே எங்களோட சக்திவேல் ராயர் அன்புமணி ராமதாஸ். இப்ப மட்டும் இல்லைங்க, முன்னாடி இப்ப எப்பவுமே எங்களை வழிநடத்துவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டுமே. இனிமே இப்ப ஓகே, இனிமேட்டு ஓகே. இதுக்கு முன்னாடினா எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் எங்களை வழிநடத்தினார், இப்பயும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஐயா ராமதாஸ் ஐயா பேர்ல அந்த சினிமா ரிவ்யூல பொய்யா? அப்ப என்ன சொல்ல வர்றாப்புலன்னா, ராமதாஸ் அவர்கள் அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் பேசும் பொழுது, நான் இத்தனை வருஷமா 45 வருஷமா நான் 95,000 கிராமங்கள்ல செருப்பு தேய நடந்திருக்கேன். இந்த மக்களுக்காக அவ்வளவு உழைச்சிருக்கேன். நான் இந்த மக்களை கிராமமா வீடு வீடா போய் பார்த்து பேசி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பேசுனது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு 100 கார் வந்தது, அது யாரால? என்னால வந்தது. ஆமா, அதனால அந்த மக்களுடைய முன்னேற்றம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகம் அப்படின்னு பேசினார்ல. தெற்கே போனேன், வடக்கே போனேன், மேற்கே போனேன், நடக்காது ராஜா நடக்காது கண்ணு சொன்னார்ல. இதெல்லாம் ஜி.கே. என்ன பண்ணிட்டாப்ல,
அந்த இதுக்கு பேர் தான் மேட்டலானே சும்மா அன்புமணி ராமதாஸ் தாங்க எல்லாம் வயசான மனுஷன் ஆலிவ் ஆயில் சாப்பாடு நிறைய சேர்த்துக்கிறாப்புல தப்பு முன்ன பேசுவாரு. அதனால அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. போட்டோலாம் போயிட்டே இருக்கணும். அவர் சொல்லுவாருனாக்கா இப்ப இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் சொன்னது இந்த கிராம போய் உழைச்சேன், இந்த மக்களுக்காக என்னுடைய தியாகம் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன் அப்படின்னு சொன்னதா பொய்ன்னு சொல்றாப்புல ஜி.கே. மணி. அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியில ராமதாஸ் சும்மா துபாய் அவர் ஒரு தற்குறி, அவருக்கு ஒரு இடமும் தெரியாது என்று ஜி.கே. மணி சொல்லுகிறாரா? நாம எதுவும் சொல்லல, அவர் தான் சொல்றாப்புல. எங்க அன்புமணி ராமதாசங்களுக்கு எல்லாம் அப்படின்னாக்கா அப்ப ராமதாஸ் அவரோட எந்த உழைப்பும் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் சும்மா அப்படி காலை நீட்டி பிறந்தநாள் வாழ்த்து யாராவது வாங்க வந்தாங்கன்னா அப்படி காலில் விழுந்து சாக்லேட் கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு அப்படின்னு தான் சொல்றாரு. அப்புறம் போற வரவங்கள்ட்ட வீட்டுக்கு வரவங்கள்ட்ட சின்ன பிள்ளைமா அந்த கையை பிடிச்சி கையை மடக்கு கையை முறுக்கு வீரண்டா அப்படின்னு சொல்லுவார்ல, வீரண்டி அப்படின்னு சும்மா ஷோகேஸ் பொம்மை மாதிரி தான் அவர் வச்சிருக்குமே தவிர அவரு எந்த இதுக்கும் லாய்க்கு கிடையாதுங்க. அன்புமணி ராமதாஸ் தாங்க அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாப்ல. அப்ப கட்சியிலையும் எந்த நிர்வாகியும் உங்க பேச்சு கேட்கல. அதுக்கு அடுத்ததாக வன்னிய நிர்வாகிகளை கூப்பிட்டீங்க. ஜி.கே. மணியும் வன்னிய நிர்வாகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பாளர். அப்படியா? ஆமா. இப்ப அப்ப வன்னியர் சங்க நிர்வாகி இருக்கக்கூடிய ஜி.கே. மணியும் உங்களை மதிக்கல. கட்சிக்குள்ள இருக்கிற ஜி.கே. மணியும் மதிக்கல. ஜி.கே. மணி இப்ப 2 பிரிவா இருக்கு, மதிக்கல. இப்ப அடுத்ததாக என்ன பண்ண போறாப்புனாக்கா இப்ப வந்திருக்க தகவல் வந்து நாளைக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாப்புல வீட்டுல. எத்தனை நாளைக்கு ஒரு கூட்டம் வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு வீட்லயாவது நமக்கு மரியாதை இருக்கா இல்லையா அப்படின்னு வீட்டுல ஒரு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது தைலாபுரத்துலயா இல்ல? அது தைலாபுரத்துல வீட்டுக்கு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு உங்களை பார்க்க நான் வரணுமா, எனக்கு அவமானமா இருக்கு, எல்லாரும் ஹாலுக்கு வாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரும் வாங்க அப்படிங்க போறாரு. எல்லாம் மாடியில இருந்து பார்த்துட்டு நடக்காது கண்ணு நடக்காது ராஜா அப்படின்னு வீட்டுக்குள்ள சொல்ல போறாங்க. அவர் ஸ்டைல சொல்லுவாங்க நினைக்கிறேன். நீ இன்னும் 4 ரிமோட்டு கூட வச்சுக்கோ, இன்னும் 4 OTT பிளாட்ஃபார்ம் கூட பாரு, பொழிச்சுக்கோ, வயசான காலத்து பொழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க போறாங்க. கடைசியா அவருடைய வஜ்ராயுதம் வந்து வீட்டுக்குள்ள மரியாதை இருக்கா இல்லையான்றத ஒரு தடவை பாத்துருவோம். அது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒண்ணு பார்த்துட்டாரு, இல்ல கட்சியில இல்ல மரியாதை இல்ல. முதல்ல பொதுமக்கள்கிட்ட வன்னியர் மக்கள்கிட்ட இது இருக்கா அப்படின்னா அந்த மேடையில ஒரு பெடாத்தனை பெலாத்துக்கு அன்னைக்கே லைவ்ல வந்துட்டா சும்மா மூடிட்டு போய் உட்காரியா நீ அப்படின்னு கட்சிக்காரன் மைக் ஆஃப் பண்ணீங்க. இது போதாதுன்னு இவரு சிஎன்ஆர் பேசுறப்ப இவரு கரிகாலன் சொல்றாப்புல, அந்த மேடையில ஒரு தொகுப்பாளர் பேசினார்ல, ஏதோ பறந்து வருகிறார் வன்னிய மனிதன், உங்கள் வன்னிய மனிதன் பிஜிஎம் போட்டு காமிக்ஸ் எழுதுங்களா, அதாவது வியாபாரம். அதாவது டப்பிங் படம் கூட இதை விட பெட்டரா பண்ணுவாங்க, சிறப்பான ஆளுநி. அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கூட நல்லா இருக்குடா. என்ன அப்ப வந்து ஒரு மேடையில சொல்றாங்கன்னா பெருசு வந்து கொஞ்சம் தான் ஓவரா பேசாம இருந்துச்சுன்னா கூச்சவே படாத மைக்கை கட் பண்ணிட்டு ஓவர்லாம் போய் நீ பேசிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்சி மாநாடு மேடையில மக்களும் ஒண்ணு மதிக்கல, மேடையில இருந்தவன்னு ஒண்ணு மதிக்கல. சரி போய் தொலைது பாமக இருக்க நிர்வாகியாவது மதிப்பானான்னு பார்த்தா அவனும் மதிக்கல. 220 பேரா கரெக்டா சொல்றா? 220 பேரை கூப்பிட்டா 13.25 பேர் வராங்க. அப்ப கட்சி அவுட், கட்சியும் மதிக்கல. வன்னியர் சங்கத்துல இருக்கிற ஜி.கே. மணியும் ஒண்ணு மதிக்கல, அப்ப அவங்களும் மதிக்கல. இப்ப அடுத்ததாக கடைசியா நீ சொல்றப்பல வஜ்ராயுதம். சரி வீட்டுல மரியாதை இருக்கல, கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டு எல்லாரும் வாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய அசிங்க அவமானம் இந்த வயசுல அவருக்கு வந்து அன்புமணி உண்டாக்குனது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலேயே மனவேதனையாக இருக்கிறது. ரொம்ப நம்மள்ட்ட நிறைய விமர்சனம் இருக்கு அவர் மேலங்கிறது வேற விஷயம். ஆனா 87 வயசுல ஒரு மனுஷன் அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுங்கிறது என்ன மாதிரி மனநிலை? அடிக்கல திட்டல, உசுரை மட்டும் உருவிட்டீங்க, ரொம்ப தவறு. அது வன்னியர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு எடுத்த முடிவு என்னன்னாக்கா, பிரஸ்ல கொடுக்கும்போது 10.5% ரிசர்வேஷன் மாவட்ட தோறும் கூட்டம் போட போறாங்க. ஆமா, அதை உறுதிப்படுத்தணும்னாக்கா கட்டுக்கடங்காத போராட்டங்களும் நீங்க சந்திக்க வேண்டி வரும். அதனால அரசாங்கம் வந்து
அந்த போராட்டங்கள் நடைபெறாமல் நீங்கள் தடுக்க வேண்டும் அப்படின்னா 10.5 தூக்கி கொடு அப்படிங்கிறாப்ல. ரொம்ப சிம்பிளா கேட்கிறாப்ல. 10.5% கொடுக்க கூடாதான்னாக்கா தாராளமாக கொடுக்கலாம். 10.5 மட்டும் கிடையாது, கூட 2% கூட அவர்களுக்கு தேவை இருப்பின் தாராளமாக கொடுங்க. தாராளமாக வன்னியர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக கொடுக்கலாம். அப்ப பொருளாதாரத்துல, கல்வியில, சமூகத்துல பின்தங்கிய நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்ப கண்டிப்பாக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனா 10.5 கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். 15 கொடுங்கன்னு நான் சொல்றேன். 15 கொடுங்கன்னு சொல்றேன். ஆனா கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்கன்னு சொல்றேன். கணக்கு எழுதி வச்சுட்டு கையை வைக்கிறது கணக்குனாக்கா இப்ப ஒட்டுமொத்தமாக உள்ள மக்கள் தொகையில மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். சோசியோ அண்ட் எக்கனாமிக் சொல்லுவாங்க. அதை யார் எடுக்கலாம்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ண முடியாது. ஏங்க பண்ண முடியாது? பண்ண முடியாது. பீகார்ல பண்ணிருக்காங்களே, அது சர்வே. ஆந்திராவில் பண்ணிருக்காங்க, அதுவும் சர்வே. கர்நாடகால பண்ணிருக்காங்க, அதுவும் சர்வே தான். இது அன்புமணி ராமதாஸ் எவ்ரி ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருக்காப்ல, அந்த வன்னியர் சமூக மக்களை அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். பீகார்ல எடுத்தாங்களா? எடுத்தாங்க, சர்வே எடுத்தாங்க. ஆந்திராவில் எடுத்தாங்களா? எடுத்தாங்க, சர்வே எடுத்தாங்க. கர்நாடகாலயும் எடுத்தாங்க. ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்பர்ஸா இருக்கும். அதாவது வன்னியர் சமூக மக்கள் இத்தனை கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கறத நாமளே எடுக்கலாம், எடுத்து கணக்கா வச்சுக்கலாம், கணக்கா சொல்லலாம். வன்னியர் சமூக மக்கள் இத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், கீழே பறையர் சமூக மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், தேவேந்திர குலவாளர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், கல்லர் சமூக மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நாடார் இவ்வளவு பேரு, முத்திரையர் இவ்வளவு பேரு, கொண்டையங்குட்ட மறவர் இவ்வளவு பேரு அப்படின்னு எவ்ரி ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் எவ்ரி காஸ்ட் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அதை சொல்ல முடியும். எடுத்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து சொல்லலாம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து சொன்னுச்சுன்னா அதைத்தானே கேட்கிறாரு எங்க ஐயா. எடுத்து சொல்லலாம்னு சொல்றீங்கல்ல, அதை சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, சொன்னதால் ஆக போற விளைவு என்ன? இப்ப ஒரு சர்வே எடுக்கிறோம்னா குறிப்பிட்ட தொகை செலவாகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இல்ல, இப்ப இந்த நம்பர் எடுக்கிறோம்ல, இது நம்பர் எடுக்கலாம், எடுத்து நம்பரை சொல்லிடலாம், இந்த கேஸ்ட்ல இவ்வளவு நம்பர் இருக்காங்கன்னு. ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ரிசர்வேஷனை கொடுக்க முடியாது. எந்த விதமான சலுகையோ நலத்திட்டமோ எதுவுமே செயல்படுத்த முடியாது வச்சுக்கிட்டு. ஆமா, அப்ப என்னங்க, நம்பர் தான் வந்துருச்சுங்க, இத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னாக்கா அப்ப ரிசர்வேஷன் பத்தலனாக்கா அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீதிபதி என்ன சொல்றாருனாக்க, as per constitution ஒரு ஸ்டேட் இந்த மாதிரி ரிசர்வேஷனை எடுத்து நீங்க வச்சுக்கலாம். அதை வச்சு எந்த ஒரு நலத்திட்டமும் நீங்க செயல்படுத்த முடியாது. அதை வச்சு ரிசர்வேஷனை நீங்க திரும்ப மறுபங்கீடு செய்ய முடியாது. ஒருவேளை ரிசர்வேஷன் மறுபங்கீடு செய்யணும், அதை கரெக்ஷன் பண்ணணும், நலத்திட்டங்கள் அதிகமாக இந்த டேட்டா வச்சு கொடுக்கணும்னாக்கா அதை கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. அப்ப எப்ப கொடுக்கலாம்னாக்கா இந்த சர்வேவை யூனியன் கவர்மெண்ட் எடுக்கணும். ஸோ யூனியன் கவர்மெண்ட் எடுத்து இந்த டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுத்தாதான் அதை வச்சு தான், ஏன்னா அதுதான் கெசட்டட்ல ஏறும். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது கெசட்டட்ல ஏற்ற முடியாது. அதாவது இந்த எந்த பவரும் கிடையாது. இதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம் நம்ம. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஏற்கனவே பீகார் எடுத்த அந்த சர்வே குறித்தானா அங்க உள்ள உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு. பீகார்ல இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துச்சு, ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு எடுத்தாங்க. எடுத்துட்டு ரிசர்வேஷன் மறுபங்கீடு செஞ்சாங்க. கவர்மெண்ட் சொன்னுச்சு, அது அப்படியே கேஸா நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிபதி என்ன சொன்னார்னாக்கா, கூப்பிட்டு அந்த பீகார் கவர்மெண்டோடைய நடுமண்டல நறுக்குன்னு ஓங்கி ஒரு கொட்டி எப்ப உனக்குலாம் அறிவில்லையான்னு கேட்டுச்சு. நீ ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் தானே, என்ன எடப்பாடியா? நீ என்ன எடப்பாடி மாதிரி தற்கொலை செயல்பட்டு இருக்க? இந்த எந்த முட்டாப்பாயினாலும் அப்படி செய்வானா? கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. தெரிஞ்சு என்ன மாணாவுக்கு இதை பண்ண? இது வேஸ்ட் செலவு. உன் கவர்மெண்ட்டுக்கு நீ பீகார்ல இருந்து சில கோடிகள், சில 1000 கோடிகள் செலவச்சிருப்பில்ல, அந்த ஒட்டுமொத்த 1000 கோடிகளும் வேஸ்ட் பா. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 1000 கோடிகளை மக்களுக்கு நலத்திட்டங்களா பயன்படுத்தலாம். எதுக்கு செலவு பண்ண? இது யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பண்றதுக்கு அவன் இருக்கானே, நீ என்ன மாநாட்டுக்கு பண்ண அப்படின்னு நாக்க புடுங்கிறது மாதிரி கேட்டுச்சு பீகார. 2வது எக்ஸாம்பிள் தெரியுமா? அது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற எக்ஸாம்பிள். நம்ம எடப்பாடியார் தான் அந்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி எடப்பாடியார் ஆட்சியில 10.5 அவசரமா கொடுத்தாங்க. அப்படி கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் கோர்ட்டுக்கு போனப்ப திருப்பி அது இல்ல செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பானது. அது ஏன் செல்லாதுன்னு சொன்னாங்கன்னாக்கா, 10.5 ரிசர்வேஷனோ அல்லது 15ஓ 20ஓ நீங்க எந்த கணக்கீடும் இல்லை. ஆமா, கொடுக்கும் பொழுது கணக்கீடு இருக்கணும். அப்ப டேட்டா இருக்கணும். இந்த ஜாதியில இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் தான் ஏற்கனவே இருக்கு, அதுல பயனடைய முடியல, அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஒரு உள் இடஒதுக்கீடு வேணும், அது இத்தனை % வேணும் அப்படின்னு டேட்டா இருக்கணும், கணக்கு இருக்கணும். இல்லாம சும்மா 10.5 அவர் கேட்டாரு எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா, அந்த வன்னியர் சமூக மக்களை ஒட்டுமொத்தமாக ஓட்டாக மட்டுமே பார்த்து அந்த எலெக்ஷனுக்கு அந்த ஓட்டை பேக்கெட் பண்ணுவதற்காக
பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்ற வைத்து அந்த மக்களை முட்டாளாக்குற ஒரு நிகழ்வு தான் அந்த 10.5 ரிசர்வேஷன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தூக்கி கொடுத்ததை நீதிமன்றம் தான் தூக்கி தரல கூட்டி உட்கார வச்சிருக்காங்க. திமுக அல்ல, திமுக 10.5க்கு அப்ப சம்மதம் தெரிவித்தது. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இதை சரியா செய்யுங்க, முறையா செய்யுங்க. அவங்க இன்னைய வரைக்கும் கேட்கறது என்னன்னா 10.5 நீங்க கொடுக்குறீங்க, அதை முறையா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தா முதல்வரும் அதைத்தான் சொன்னாரு. எப்ப அதை முறையா செய்யுங்க, நீங்க அவசர கதியில நீங்க செய்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் அவர் அன்னைக்கும் சொன்னாரு. இப்ப பாமக வந்து ஆன்டி டிஎம்கே மோட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 10.5 ரிசர்வேஷன் திடீர்னு ஏன் கையில் எடுத்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வேறு அரசியல் செய்வதற்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை. இப்ப பொதுவா ஒரு ஆளுங்கட்சி இருக்கு அப்படின்னாக்கா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சியினுடைய குறைபாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆட்சியில் இருக்க குறைபாடுகளை அதை ஆன்டி இன்கம்பேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் என்ன நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கா, ஜாதிய ஒடுக்குமுறைகள் எவ்வளவு நடந்திருக்கு, நலத்திட்டங்கள்ல எவ்வளவு சரியா செயல்படாம மக்கள்கிட்ட போய் சேராம எவ்வளவு தப்பா நடந்திருக்கு, அல்லது இந்த நலத்திட்டங்கள் முறைகேடுகள் நடந்திருக்கா, அதுல ஏதாவது வந்து குறுக்கீடுகள் தலையீடுகள் ஏதாவது தடைபட்டு இருக்குதா, அதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வேலை செய்யும். இப்ப ஏன் பாமக அதை செய்யலனாக்கா அப்படி எதுவுமே நடக்கல. பாயிண்ட் இல்ல ராஜா, பாயிண்ட் இல்ல கண்ணா, அப்ப இந்த ஆட்சியின் மீதான நடவடிக்கைகளை குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாம, விமர்சனங்கள் வைக்க முடியாம எல்லாம் சரியா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துலதான் வேற வழியே இல்லாம உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த பொட்டியை திறந்து பாருப்பா, இது உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த 10.5 நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போன எலெக்ஷன் கிட்ட வரும்பொழுது 10.5 ரிசர்வேஷன் கொண்டு போய் ட்ரெயின்ல கல்லடிக்கிறது இந்த ஸ்டண்ட் பண்ணி உடனே அவர் கொடுத்துட்டாராம். இவர் உடனே அழுதுகிட்டு கையை வந்து மேலே ஏற்றிங்க, இன்னும் மேல அப்படி வச்சுங்க, இந்த இடத்துல டாட்டு தெரியுது அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு வீடியோ போட்டா என்னக்கா ஓட்டு. அப்ப அந்த மக்களை எவ்வளவு முட்டாளாக நீங்க ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. அப்ப அந்த வன்னியர் சமூக மக்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டு சும்மா 10.5 ரிசர்வேஷன் கிளப்பி விட்டோம்னாங்க. ஏன்னா சட்டத்தின்படி செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்ப ஒருவேளை கிளப்பியே விடுறாரு. ஆமா, ஒருவேளை இல்ல அன்புமணி அவர்களுக்கு தெரியாதுனாக்க அன்புமணி தற்குறி ராமதாஸ் கேட்கிறாரு. அப்ப ராமதாஸுக்கு ஒருவேளை தெரியலனாக்கா அப்ப தெரியலனாக்கா சொல்லணும்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, தற்குறி. அப்ப இந்த 10.5 யூனியன் கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுக்காம இங்க செயல்படுத்த முடியாது ஸ்டேட் கவர்மெண்டால. ஒருவேளை அதையும் தாண்டி எடப்பாடி மாரி தற்கொலைத்தனமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி தூக்கி கொடுத்தாங்க. நீதிமன்றம் கூப்பிட்டு மொழேர்னு மண்டையில் அடிச்சு லூஸ் தரமா செயல்படாத, நீ எல்லாம் ஒரு மாநிலத்தில் தலைவரானு சொல்லி மானங்கட்ட கேள்வி கேட்கும். ஏன்னா கூட அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியா இந்த கேஷ் சர்வே நாங்க எடுக்க போறோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியான அன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, மாநிலங்கள் யாரும் எடுக்க வேண்டாம், அது வந்து உங்களுக்கான செலவா தான் அது இருக்கும், அது நீங்க எடுத்தாலும் செயல்படுத்த முடியாது, வீண் செலவு பண்ணாதீங்க, அதை ஒன்றிய அரசு செஞ்சிரும், நாங்க செய்ய போறோம்னு அவர் அதை தானே சொன்னாரு. அப்போ உங்க கூட்டணியில இடம்பெற்று இருக்கிற ஆளுகிற ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர் சொல்றாரு நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து வன்னியர் இளைஞர்களை மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த அரசு செய்ய மாட்டேங்குது, அந்த அரசு செய்ய மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ போன எலெக்ஷன் அப்ப 10.5 பொட்டியை திறந்தாப்புல அதே மாதிரி பாருங்க, இன்னும் 1 இயருக்கு கூட இல்லைன்னு நினைக்கிற எலெக்ஷன் கரெக்டா இப்ப 10.5 11 மாதங்கள் தான் இருக்கிறது பொட்டியை திறந்தாப்புல 10.5. அப்ப ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூக மக்கள் மீது அக்கறை இருந்தாக்கா அவங்க வந்து வேளாண் சட்டத்துக்கு எதிர்த்து வாக்களிச்சிருப்பாரு. மருத்துவ மேல் படிப்புல ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு பிஜேபி சொல்லும் பொழுது காலத்துல இறங்கி போராடி இருப்பாரு. அப்ப அவர் எம்பி தானே உள்ள இருந்தாரு. அப்ப எம்பி பைய தூக்கி போட்டு வர வேண்டியதானே இருந்தாரு, உள்ள இருந்தாருன்னு பாத்தீங்களா, போனது நீங்க பாத்தீங்களா, தப்பா பேசக்கூடாது. அப்ப எம்பி பைய தூக்கி போட்டு வர வேண்டியதானே, கூட்டணி விட்டு வெளில வர வேண்டியதானே. அப்ப விவசாயத்துக்கு எதிரான சட்டம் வரும் பொழுது அதை எதுக்கு ஓட்டு போட்டீங்க? கூட்டணி தர்மத்திற்காக அதை நாங்கள் போட்டோம். அப்ப ஒட்டுமொத்தமாக வன்னிய மக்களுடைய தலைகளை காமிச்சு அவங்களை ஏமாத்துகிற, அவங்களை மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் 10.5 பொட்டி திறந்து காமிக்கிறாங்களே தவிர இதுல உண்மையிலேயே அந்த மக்களுக்கு 10.5 ரிசர்வேஷன் போய் சேரணும் அப்படின்னா நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு. ஏன் கணக்கெடுப்பு நடத்தாம இருக்குன்னா அவனுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஆமா, ஏன்னா நீங்க தானே கேட்டீங்க முதல்வர் கொடுத்து, உன்கிட்ட வந்து நிக்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு, அவ்வளவு அவமானப்பட்டு நீங்க நிக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ரொம்ப ஈஸி. போன 2024 கூட்டணி நினைக்கிறேன் தைலாபுரத்துல இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு ஐயாவோட தியாக வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அவரோட யார் ஏதோ வாழ்க்கை வரலாற்றுலாம் படமா எடுக்கிறாங்க, ஐயாவோட வாழ்க்கை வரலாற்று படம் எடுக்கணும். இல்ல தம்பி இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, இல்லைங்க நான் சொல்லுவேன்
ஐயாவோட இதை வந்து படமா எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சாப்ல 4000 கோடி ஆட்டைய போட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆள் வேற சைலண்டா இருக்காப்ல, என்ன கதைன்னு தெரியல. அந்த அண்ணாமலை தானே உட்காந்து சொன்னாரு. அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கணும், தம்பியா வாழ்க்கை வரலாறுலாம் படமா எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 10.5 வந்து கேன்சல் ஆகி போச்சு, அதுக்கு ஏதாவது மோடிட்டு சொல்லி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப சைலண்டா இருந்தீங்க. அப்ப இந்த 10.5 உண்மையிலேயே வன்னியர் மக்களுக்கு போய் சேரணும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த சோசியோ அண்ட் எக்கனாமிக் சர்வே எடுக்க சொல்லணும். அந்த மேடையில அது கற்பனை வந்து இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் இப்படி கையை தூக்கிட்டு இருந்தாங்க இல்ல, எப்ப 2024 அந்த மேடையில மோடி இவரு இப்படி கட்டி பிடிச்சிட்டு கண்ணை உரசு நின்னாருல, அப்ப காதுல சொல்ல வேண்டியதானே. அப்ப காதுல நீங்க வேற எதுவுமே நின்னா கண்ணத்தை உரசிட்டு சிரிச்சிட்டு இருக்கப்ப ஐயா 10.5 ப்ளீஸ் ப்ளீஸ் ஜி மாஃப் ஜியே அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாரா இல்லையா? அப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் லாஸ்டா அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த சர்வே எல்லாம் எடுத்து பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிட்டாங்க. அப்ப பிஜேபி கவர்மெண்ட் மாறிடுச்சு, அந்த ஃபைல் ரெடியா டேபிள்ல இருக்கு, அதை எடுத்து ரிசல்ட்டை மட்டும் சொன்னா போதும். ஐயா இந்த பாருங்க ரிசல்ட் எடுத்தாச்சு, வன்னிய சமூக மக்கள் இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஏற்கனவே கவர்மெண்ட் எடுத்துருச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட். இவங்க மாறினதுக்கு அப்புறம் பிஜேபி சொல்லவே இல்லை, அந்த ஃபைல் டேபிள்ல இருக்கு சொன்னாக்கா அது காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்தது அப்படிங்கிற கிரெடிட் வந்து அவங்க அப்படிங்கிறதுக்காக ஃபைலை ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எங்க ஃபைல் தான் இருக்குங்க 2011 எடுத்தது இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்ததை வச்சுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, அந்த 2011 எடுத்ததே ரிசல்ட்டை வெளியிடுங்க, அதை வச்சு நாங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். திரும்ப நீங்க அடுத்தது எப்ப எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எடுப்பீங்கன்னு தெரியல, எடுத்து வந்துச்சுனாங்க அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு 2011 காங்கிரஸ் எடுத்து ஃபைலை கொடுத்துட்டு போயிருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி வன்னிய சமூக மக்கள் எவ்வளவுன்னு எடுத்து சொல்லுங்க மிஸ்டர் மோடிஜி, சொல்லுங்க அமித்ஷாஜி அப்படின்னு ஏன் கேட்கல அன்புமணி? இவ்வளவு நாள் நாடாளுமன்றத்தில் இருந்தீங்கல்ல, மன்னிக்கணும் எம்பியா இருந்தீங்கல்ல, அப்ப பிஜேபி கூட்டணியில தான் இருந்தீங்க, அப்ப அந்த ஃபைல் எடுத்து ஓபன் பண்ணி சொல்லுங்க ஜி அப்படின்னு எத்தனை தடவை நீங்க பார்லிமெண்ட்ல பேசியிருக்கீங்க? எத்தனை தடவை பார்லிமெண்ட் போல போயிருக்கீங்க? ஒருவேளை இப்ப எடுக்கக்கூடிய சோசியல் எக்கனாமிக் சர்வே வந்து கவர்மெண்ட் எடுக்க போகுது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல யூனியன் கவர்மெண்ட்ல. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சந்தேகம் எழுப்புறாங்க, இது வந்து பீகார் எலெக்ஷன் விட்டு சொல்றாங்களே தவிர இவங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு எதுவுமே பண்ணதே வெளியிடல அப்படிங்கிற பொழுது வந்து இவங்க பெண்களுக்கான வந்து இடஒதுக்கீடு நாங்க வந்து உறுதிப்படுத்தணும் ஒரு பில் பாஸ் பண்ணாங்கல்ல, அதுவுமே வந்து அடுத்த டீலிமிட்டேஷன் நடந்து அந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ங்கிறது அந்த பில் இருக்குது. இவங்க பாஜக செய்வது எல்லாமே அறிவிப்பா தான் இருக்கும், அதுல வந்து இந்த டேட்ல செய்ய போறதும் செயல்படுத்த இருக்காது. அதே போலதான் இதுலயும் ஒரு விஷம் என்ன தடவை இருக்காங்கன்னா, அடுத்த சென்சஸ் எடுப்பாங்கல்ல, சென்சஸோட எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சென்சஸ் என்ன வருஷம் 25 ஆயிடுச்சு, அடுத்த சென்சஸ் 31 தான் எடுப்பாங்க. 6 வருஷம் இருக்கு. அப்ப 6 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஏன் சொல்றாங்க பீகார் இருக்கு. ஒருவேளை இல்ல இந்த மக்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நான் சொன்னாதான் வந்து திரும்ப அந்த ரிசர்வேஷனை மறுபங்கீடு செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் மீது நலன் கொண்ட அரசாக பிஜேபி இருந்துருச்சுனாக்க 2011 காங்கிரஸ் எடுத்த ஃபைல நீங்க ரிலீஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துருக்கலாம். அப்ப சரி ஒருவேளை இதெல்லாம் விட்டுறலாம், கடந்து போச்சு. இப்ப அடுத்ததாக எடுக்க போறேன்னு சொல்றாங்கல்ல, இப்ப அதை எடுத்தா தான் இப்ப 10.5 கொடுக்கலாமா அல்லது 13 கொடுக்கலாமா அல்லது 8.5 மாறுமா அப்படிங்கிறது தெரியும், அந்த டேட்டா வச்சுதான் தெரியும். அப்ப அதை எடுத்தாகணும் முதல்ல. அப்ப எடுக்கணும்னாக்க இந்த போராட்டங்கள் தாராளமா பண்ணணுங்கிற நான் இந்த போராட்டம் பண்ணுங்கன்றேன். ஆனா எங்க பண்ணணும்னா ஒன்றிய அரசு எதிர்த்து சாஸ்திரி பவன் வாசல்ல வந்து அங்க பண்ணுங்க. அதே போல இப்ப திமுக மாணவர் அணி டெல்லியில போய் பண்ணிச்சு தெரியுமா, டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட பிரச்சனைக்கு இது என்இபிக்கு நினைக்கிறேன். அப்படி பாமக இளைஞர் அணிய முகுந்தன் தலைமையிலயோ இல்ல ஐயா அன்புமணி ராமதாஸ் அவரோட தலைமையிலயோ இளைஞர் அணிய மாணவர் அணியை கூட்டு போய் டெல்லியில கூட்டம் போட்டு பண்ணுங்க. மாணவர் அணி இருக்காங்க இல்லப்பா கேக்குறப்பா நல்ல கேள்விதான். இருக்கிற மாணவர்கள் பூரா வந்து அண்ணன் தலைவர் திருமாவளவன் ரொம்ப இழிவா பேசுறது, இழிவா பேசி கேஸ் வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துருக்கு. அப்ப மாணவர் என்னன்னாக்க திரும்ப எல்லாம் கூர்நோக்கு ஆணையத்தான் பாக்கணும். இல்ல உள்ளிருப்பு போராட்டம் சொல்லுங்க, கூர்நோக்கு இல்லத்துல உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுங்க, ஏதோ இடத்துல பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு அங்கதான் போராட்டம் பண்ணணும். போஸ்ட் ஆபீஸை முற்றுகையிடுங்க, ரயில்வே ட்ரெயினை முற்றுகையிடுங்க, இந்த சாஸ்திரி பவனுக்கு வாங்க. அது ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுங்க, ஆளுநர் முற்றுகையிடுங்க. இப்படி ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணுமே தவிர
கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இடையில வந்து வெட்டி போட்டு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அப்புறம் அதை ஜன்னல் அடிச்சு நொறுக்கிறது, பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. மேற்கே போனேன், தெற்கே போனேன், கிழக்கே போனேன், வேண்டாம் தம்பி, நடக்காது கண்ணா. அதனால ஜி.கே. மணி அவர்கள் வந்து வழி நடத்துறது அன்புமணி மணி தாங்க, வழி நடத்தியது நடத்த போகிறது. பெரியவரு மைக்க ஈக்க பார்த்தா பேசுவாரு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு என்னைக்குமே வந்து ஐயாதான். அப்ப தைலாபுரத்துல இருந்து ஒரு பனையூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு. அதனால உண்மையிலேயே வன்னியர் மக்கள் மீது ராமதாஸ் அவர்களுக்கோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ அக்கறை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வரப்போற போராட்டங்கள்ல அவரு ரோட்டை மறைக்கிறாரா அல்லது ரயில்வே டிராக்கை மறைக்கிறாரா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம முடிவு செய்யப்படும்.